கால் வலி, கால் பாதத்தில் எரிச்சல், இது நரம்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நரம்புகள் பாதிக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வலிகள், எரிச்சல்லாம் ஏற்படுது. இதை நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா இந்த முள்ளு குத்துவது போன்ற ஒரு எரிச்சல் வலி அப்படிங்கிறது பின்னாடி இந்த மாதிரி புண்களா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கால்பாத வலி, எரிச்சல், நியூரோபதிக்கு உண்டான சிகிச்சைகள் என்ன? ஆரஞ்சு, திராட்சை, சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற விஷயங்கள் நாம சாப்பிடும்போது இந்த கால் வலி, எரிச்சல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதனால? அதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னால. இந்த மாதிரி கால்பாத எரிச்சலுக்கு நாம சில உணவு முறைகள், 8 வகையான சத்துக்கள், ஃபைட்டோ நியூட்ரியன் மாதிரி 8 வகையான சத்துக்கள் கொண்ட பல்வேறு உணவுகள் என்னென்ன, அதை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் என்ன ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட், இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குங்க, அந்த ஆப் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு வருது. இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி கால்பாத எரிச்சல் வலி அப்படிங்கிறது புண்களா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த நியூரோபதி குறித்த ஒரு காம்ப்ரிஹென்சிவான வீடியோவை பார்க்க போறோம். அதாவது என்ன விதமான உணவு முறைகள், என்ன விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி இந்த பிரச்சனையை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். கம்ப்ளீட் லிஸ்ட் இதுல கொடுக்க போறேன், ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல எடுத்தோடனே எக்ஸசைஸ் படத்தை காமிச்சிருக்கீங்களே டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா கூட டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அவரு நடிகர் ராஜேஷ் அவரு இறந்தப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த இன்டர்வியூல 50 வயதுக்கு மேல எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு டாக்டர். அது இதயத்துக்கு பெரிய லோடு, எதுக்கு அந்த லோடை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எக்ஸசைஸ் 50 வயசுக்கு மேல பண்ணாம இருந்தா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். அதாவது நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரு டாக்டர் மென்ஷன் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா அவர் அதுல சொல்றாரு. அதாவது தீவிர உடற்பயிற்சி அப்படிங்கிறது தான். நம்ம பயங்கரமான அதிதீவிர உடற்பயிற்சி எதையுமே செய்யறது கிடையாது. என்னோட சேனலே நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாமே மிதமான மாடரேட் லெவல், இல்ல வெரி மைல்டு லெவல். வாக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் கணக்குல சேர்த்துக்கிட்டு நான் பயங்கரமான எக்ஸசைஸ் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய இழப்பு உங்களோட உடம்புக்கு தான். அதுலயும் இந்த மாதிரி நியூரோபதி போன்ற விஷயங்கள், நரம்பு வீக்னஸ் ஆகிறது, இதெல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னா ஒண்ணு கண்டிப்பா சர்க்கரை அளவுகள் நம்ம கிளியர் கட்டா நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இதான் நம்பர் 1 எவிடன்ஸ். நியூரோபதியை குறைக்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா நரம்புகள் பாதிப்பு அப்படிங்கிறது குறையும். ரெண்டாவது, உணவுகளுக்கு மேல இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள், எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல அந்த பகுதிகளை அசைக்கிறது, லைட்டா அசைக்கிறது, வாக்கிங் போறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுது, கையில வலி இருக்கா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. கால் பாத எரிச்சல் வருதா, நம்ம கால் பாத ஆங்கிள்ஸை எப்படி ரொட்டேட் பண்ண, உட்காந்துக்கிட்டு கூட ரொட்டேட் பண்றது, இதை பத்திலாம் நான் சொல்லியிருக்கிறேன். சிம்பிளா பண்ணுங்க. மூவ்மெண்ட் பண்ணத்தான் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அதிகரிச்சாதான் உங்க நரம்புகள் டேமேஜ் ஆகிறது குறையும். அதனால இந்த லைட்டா எடுத்துக்க கூடாது. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நியூரோபதியை பொறுத்த வரைக்கும் டெவலப் ஆகாம தடுக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. லைட் வாக்கிங் போங்க, சும்மா சிம்பிளான லைட் வாக்கிங் போயிட்டு இந்த பகுதிகளெல்லாம் மூவ் பண்ணுங்க. என்னோட சேனல்லே நிறைய நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன் லைவா, இல்ல பழைய வீடியோக்களும் இருக்கு, பாருங்க. பார்த்து நிறைய பயிற்சிகள், ஸ்ட்ரெச்சஸ் கொடுங்க அந்த பகுதிகளுக்கு, குறிப்பா கால் பகுதிகளுக்கு. இது பெரிய விஷயங்க. சுகர் கண்ட்ரோலுக்கு அடுத்து எக்ஸசைஸ் மிகப்பெரிய பங்கு வகிக்குது நியூரோபதியை கண்ட்ரோல் பண்றது பொறுத்த வரைக்கும். அதனால நியூரோபதியினால் உண்டான பிரச்சனையை குறைக்க மிகப்பெரிய விஷயம் இந்த 2 விஷயம் தாங்க. இது 2 தான் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்னு பயிற்சிகள், இன்னொன்னு சர்க்கரை அளவுகளை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படிங்கிறது. இதை நீங்க எப்பாடுபட்டாவது பண்ணி தான் ஆகணுங்க. சுகர் லெவல்ஸ், HbA1c கண்ட்ரோல், 3 மாசம் சர்க்கரை அளவு கண்ட்ரோல் எப்பவுமே கரெக்டா இருக்கணும். அது 3 மாசத்துக்கு ஒரு செக்அப் பண்ணணும். சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக், ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கிட்டோம் அப்படின்னா அதே டாக்டரே வாழ்நாள் பூரா அப்படியே பயன்படுத்திக்கிட்டே வருது, நடுவில் செக்கப்பே பண்ணாம. இந்த மாதிரி எத்தனையோ பேஷண்ட்டை நம்ம பாக்குறோம். செக்அப் பண்ணாமே மாத்திரை நான் வருஷக்கணக்கில் சாப்பிட்றேன், 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர். பார்த்தா நம்மளுக்கு நரம்புலாம் இவ்வளவு பாதிச்சிருச்சு, கால் வலி குறையவே இல்லை, எரிச்சல் குறையவே இல்லை. ஆனா டெஸ்டிங்கே பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே அந்த மாறுபாடுகளை கவனிச்சு அதை சரி செய்யறதுக்கு தான். அந்த மாறுபாடுகள் தெரியாம போகும்போது சர்க்கரை அளவுகள் கான்ஸ்டன்டா நம்ம ரத்தத்துல அதிகமா இருக்கும்போது நரம்புகள் டேமேஜ் ஆகிறத தவிர்க்க முடியாம போயிடுது. அதான் நம்பர் 1 மிஸ்டேக். நீங்க ஒண்ணு மாத்திரையை நம்ம பாட்டுக்கு தெரியாம நம்மளா செல்ஃபா எடுத்துக்கிட்டே இருக்கிறது, செக்அப் பண்ணாம. ரெண்டாவது, மாத்திரையை செல்ஃபா சாப்பிடாம இருக்கிறது, மாத்தி சாப்பிடுறது, நம்மளா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல நான் நிறைய உணவு முறைகள் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ
ஃபாலோ பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது எதையுமே ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களால சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாம போயிடுது. இதை முதல்ல கவனிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்ன மாத்திரைகள்ங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய மாத்திரைகள் பிரகபோலின், காபாபென்டின், இது ரெண்டு தான் நம்பர் 1 இன்னைக்கு யூஸ் பண்ணப்படுது. அடுத்து டூலாக்சிட்டின் அப்படிங்கிற மருந்து. சில சமயம் பேஷண்டால அந்த வலி தாங்க முடியாம ஒரு டிப்ரெஷன் மனநிலையில இருக்கிறாங்க, மனசோர்வோட இருக்கிறாங்க, அமிட்ரிபிளினையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய மாத்திரைகள். இந்த மாத்திரைகள் தான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் மாத்திரைகள் இதுக்கு நியூரோபதிக்கு கேட்கும் அப்படிங்கிற எவிடன்ஸ் இதுக்கு நிறைய இருக்கு. ஆனா நியூரோபதிக்கு ஓரளவு கேட்கும் அப்படிங்கிற செகண்ட் லைன் ட்ரக் மாத்திரைகள் என்னென்ன அப்படின்னா இந்த மாத்திரைகள் தாங்க. அதாவது டாபென்டடால் அப்படிங்கிறது இதெல்லாம் வலியை குறைக்கக்கூடியது டைரக்டா, சர்க்கரைக்கு இல்ல. டாபென்டடால் அப்படிங்கிறதும், அடுத்து 8% கேப்சைசின் பேச்சஸ். இப்போ ஆயின்மெண்ட்டுக்கு பதிலா இப்போ எப்படி மூட்டு வலிகளுக்கு ஆயின்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு பேட்ச் மாதிரி ஒட்டுறது. இதுவுமே ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் மெக்கானிசம் தான். இந்த கேப்சைசின் பேட்ச் அந்த வலி இருக்கிற ஏரியால ஒட்டினோம்னா இந்த வலி குறையுது அப்படி. ஆனா இதுக்கெல்லாம் செகண்ட் லெவல் எவிடன்ஸ் தான் இருக்கு. எப்பால் ரெஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்கு, இதுவும் பயன்படுத்தப்படுது செகண்ட் லைனா. ஃபர்ஸ்ட் லைன் கேட்காத போது. எனிவே இந்த மாத்திரைகள்லாம் எதுக்கு டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாத்திரைகள்லாம் நீங்களா எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா டாக்டர் தான் டிசைட் பண்ணும். உங்களோட கண்டிஷன், சர்க்கரை அளவுகள், சிம்டம்ஸ், எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியது டாக்டர். ஓரளவு இதெல்லாம் என்னாலையும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ்ல சொல்ல முடியும். ஆனா நீங்களா மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஆனா நீங்களா யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னங்கறதை இப்ப சொல்றேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 8 விதமான உணவுகள், சத்துக்கள் நம்ம நியூரோபதி பெயினை குறைக்கிறதுக்கு, சக்தி கொடுக்கறதுக்கு உண்டான 8 சத்துக்கள் நிறைந்த உணவுகளை இப்ப நான் ஒன்னொன்னா சொல்றேன். அதை நீங்க உங்க உணவு முறையில சேர்த்துக்க பாருங்க. 8 சத்துக்கள்ல நம்பர் 1 ஒமேகா 3 கொழுப்புகள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது. இதை குறித்து தனி வீடியோ போட்டிருக்கிறேன். நான் வெஜிடேரியன் சோர்ஸா இருந்தா மீன், சார்டின் மீன்கள், சால்மான் மீன்கள் அப்படின்னு சொன்னாலும், சூர மீன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, கெளுத்தி மீன், இந்த மாதிரி மீன்கள்ல ஒமேகா 3 கொழுப்புகள் அதிகம். பிளாக்சீடு, ஆளி விதைகள், சியா விதைகள், வால்நட்டு, சோயாபீன், இது வெஜிடேரியன் சோர்ஸ். இதுல ஒமேகா 3 கொழுப்புகள் அதிகம். ஒமேகா 3 நியூரோபதிக்கு நல்லது. ரெண்டாவது, நான் இங்க 8வதா எழுதியிருக்கிறேன், ஹெல்தி ஃபேட். ஹெல்தி ஃபேட் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த விஷயங்கள். உதாரணத்துக்கு இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பழத்தை நம்ம ஜென்ரலா இப்பெல்லாம் நல்லாவே கிடைக்குதுங்க. இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். ஸோ இந்த பழம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இதுக்கு ஈக்குவலண்டா என்ன பழம் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப கிடைக்கிறது ஃபாரின் பழம் தான். பட் இந்த பழம் டிப்பிக்கலா உங்களுக்கு நல்லாவே கொழுப்பு சத்து நிறைந்ததா இருக்கு. அவகேடோ பழம், அவகேடோ பழம் சாப்பிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா நியூரோபதி இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ஒரு பழம் அவகேடோ. பழத்தோட உள்ள நல்ல ஒரு பெரிய கொட்டை உருண்டையா இருக்கும். தமிழ்ல பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம கொழுப்புகள், ஆரோக்கியமான கொழுப்புகள் எதுல இருக்கு அப்படின்னா நட்ஸ், சீட்ஸ். இப்பதான் வால்நட் சொன்னேன். மற்ற பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற விஷயங்கள், நட்ஸ் வகைகள், சீட்ஸ், மற்ற சீட்ஸ் வகைகள், விதைகள்லயும் ஹெல்தி ஃபேட்ஸ், ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு. இந்த நட்ஸ் கட்டாயம் யூஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமான கொழுப்புகளை பெறுவதற்கு, நரம்பு வலிகளை குறைப்பதற்கு. அடுத்த முக்கியமான சத்து பி வைட்டமின், குறிப்பா வைட்டமின் B12. வைட்டமின் B12 எதுல இருக்கு அப்படின்னு இன்னொரு தனி வீடியோ இருக்கு. மெயினா நம்ம மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பால் சார்ந்த உணவுகள், சீஸ், இதுலலாம் நம்மளுக்கு B12 இருக்கு. நான்வெஜ்ஜா இருந்தா முட்டை மற்றும் மீன்கள்ல அதிகமா B12 இருக்கு. 4வது சத்து நியூரோபதிக்கு கேட்கக்கூடியது ALA, ஆல்பா லைப்போயிக் ஆசிட். இந்த ஆல்பா லைப்போயிக் ஆசிட் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழங்கு வகைகள், கீரைகள், யாம், கருணைக்கிழங்கு, ஈவன் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, எல்லா வகையான கீரைகள், முளைக்கட்டிய பயிர் வகைகள் எல்லாத்துலயும் இந்த ALA இருக்குங்க, ஆல்பா லைப்போயிக் ஆசிட். அதாவது உருளைக்கிழங்குலாம் ஃப்ரைஸ், சிப்ஸ் இப்படி பண்ணாதாங்க தப்பு. உருளைக்கிழங்கு பொரியலா கொஞ்சமா எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு கொஞ்சமா எடுத்துக்கலாம். இதெல்லாம் டைரக்டா வேக வைக்கப்பட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது, கருணைக்கிழங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஆல்பா லைப்போயிக் ஆசிட் சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குது. இது நம்ம நரம்புகளுக்கு நன்மை செய்யுது. 5வது ஃபைட்டோநியூட்ரியன்ஸ். ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் பத்தி ஏற்கனவே நான் சொன்னேங்க இந்த வீடியோட ஆரம்பத்துல. ஆரஞ்சு பழங்கள், திராட்சை வகைகள், பல்வேறு வகையான பெர்ரிஸ், ப்ளூபெர்ரி, பேரிக்காய், சப்போட்டா, ஆப்பிள், கொய்யாப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கீரைகள், இதெல்லாம் இருக்கக்கூடியது ஃபைட்டோநியூட்ரியன்ஸ். அதனால ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் சாப்பிடணும்.
ஆறாவது ஹோல் கிரெயின்ஸ், ஓட்ஸ், பார்லி, குயினோவா, சிகப்பு அரிசி, குதிரைவாலி அரிசி போன்ற கிரெயின்ஸ் வகைகள் நம்ம யூஸ் பண்ணணும் நியூரோபதி குறைக்க. இன்னொன்று லெக்யூம்ஸ், அதாவது சுண்டல் மற்றும் பருப்பு வகைகள், பாசி பருப்பு, சுண்டல்ல எல்லாமே கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இதெல்லாம் தானே சுண்டல் வெரைட்டிஸ், மற்றும் ராஜ்மா, பீன்ஸ், இதெல்லாம் பயன்படுத்துறது நியூரோபதிக்கு நல்லது. ஏழாவது பூசணி விதைகள், சியா விதைகள், பாதாம். எட்டாவதுங்க, ஈவன் நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்டா கூட அது வந்து வேக வைக்கப்பட்ட குழம்பில் வேக வைக்கப்பட்ட சிக்கனா இருக்கணும், லீன் மீட்டா இருக்கணும். ஆட்டிறைச்சி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பட் இந்த லீன் மீட்டு, முட்டை வகைகள், பால், பருப்பு வகைகள் அட்லீஸ்ட் இதையாவது நம்ம ரெகுலரா சேர்த்துக்கணுங்க. நியூரோபதி இருக்கிறவங்க குறிப்பா அவாய்ட் பண்ண வேண்டியது ஸ்வீட்ஸ், டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ், எண்ணெய் பதார்த்தங்கள், ஒயிட் பிரெட், ஜாமு, ஹை சோடியம், உப்பு அதிகம் உள்ள எல்லா விஷயங்களும், அப்பளம், ஊறுகாய், கருவாடு போன்ற எல்லா விஷயங்களையுமே அவாய்ட் பண்ணுங்க. இன்னொன்று, நம்ம எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனாலுமே எனக்கு ஒன்றுமே எஃபெக்டே இல்லை அப்படிம்பாங்க, எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. பார்த்தா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஆல்கஹால் நைஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இதையும் பண்ணி மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கேட்காது. ஏன்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும், மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அதோட எஃபெக்ட் போயிடும். நம்மளுக்கு நியூரோபதி தொடர்ந்து வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். மிக அரிதாக குளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க இந்த நியூரோபதி இருக்கும்போது அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. குளூட்டன் சென்சிட்டிவிட்டி எல்லாருக்கும் இருக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கேன். மிக அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் சப்பாத்தி சாப்பிடக்கூடாது. சரிங்க, இது வரைக்கும் வந்து 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று சுகர் கண்ட்ரோலு, எக்ஸசைஸ், அடுத்து டயட் பார்த்தோம். இப்போ 3வது பார்ட்டுக்கு வருவோம். இது வந்து 3வது பார்ட்ல வந்து சில புதிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைனல் கார்டு ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய SCS. சில ஆராய்ச்சிகள் நம்ம தண்டுவட பகுதி அதுல இருந்து வர்றது தானே நரம்புகள், அந்த நரம்புகள் இரிட்டேட் ஆகும்போது தானே பிரச்சனை. இந்த தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளை நம்ம தூண்டும் போது இந்த வலிகள் குறையறதா ஒரு டெக்னிக். இது வந்து சில எவிடன்ஸும் இருக்கு நம்மளுக்கு அந்த வலியை குறைக்கிறதுல, ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன். அடுத்து பிசியோதெரப்பி போனவங்க உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். டிரான்ஸ்குரேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது எல்லா பிசியோதெரபிஸ்டும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாரோட கிளினிக்லயுமே இந்த டென்ஸ் மிஷின் இருக்கும். ஸோ இது ட்ரை பண்றவங்க சில பேருக்கு எஃபெக்டிவ், எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு இது எஃபெக்டிவா இருக்கு டென்ஸ். மற்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரபிஸும் நிறைய யூஸ் பண்றாங்க பிசியோதெரபி கிளினிக்ல. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரபிஸ் மற்ற வலிகள், மூட்டு வலி இதெல்லாம் குறைக்கிறதோ இல்லையோ, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நியூரோபதிக் பெயின்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிறதா ஆராய்ச்சி எவிடன்ஸ் இருக்கு. இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். டென்ஸ் மாதிரியே ஃப்ரெம்ஸ்னு ஒன்று இருக்கு, ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஸ், ஃப்ரெம்ஸ் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 3rd லைன். அடுத்த ஒரு கேள்வி, அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேக்குறீங்க. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு, ஆனா கரெக்டான டெக்னிக் தெரிஞ்சவங்க பண்ணணும் இல்லையா. பண்ணினாங்க அப்படின்னா அது வந்து நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இது வலியை குறைக்கிறதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும். ஆனா சரியான ஆள் தான் பண்ணணும். 3வது மற்ற விஷயங்கள், இன்ஃப்ராரெட் லைட் தெரப்பி, ஹீட் தெரப்பி, மசாஜிங் கொடுக்கறது, அல்ட்ராசவுண்டு, அதாவது அல்ட்ராசவுண்டு சவுண்ட் வேவ்ஸ் அதில் செலுத்துறது, இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி அப்படின்னு இதுவும் பிசியோதெரபிஸ்ட் பண்ணக்கூடியது, IFT. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு ரொம்ப கம்மியான எவிடன்ஸ் தான் இருக்கு. வலியை குறைக்கிறதுல வந்து பெரிய எஃபெக்ட் இருக்கிறது இல்லை. இருந்தாலும் இது வந்து 3rd லைனா கடைசி கட்டமா ஈஸியா நம்மளே செய்யக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. பட் எல்லாத்தோட முக்கியமா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா டெய்லி இன்ஸ்பெக்ஷன். நம்ம ஃபுட் கேர், நம்ம பாதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரெகுலரா இருக்கணும், டெய்லி இருக்கணும். நைட்டு செக்அப் பண்ணணும் நம்ம கால்களை. நான் ஏற்கனவே ஒன்று காமிச்சாலே அந்த புண்கள்லாம் ஏற்படாம நம்மள பாதுகாத்துக்கணும். அப்போ நம்ம கால்களை வந்து எப்சம் சால்ட் கலக்கப்பட்ட தண்ணீர்ல, வெதுவெதுப்பான நீர்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம கால்களை இரவு நேரத்துல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கால்களை நல்லா தொடச்சு விட்டுக்கோங்க. தொடச்சு வச்சுட்டு ட்ரை ஆனப்புறம் தூங்குங்க. கால்களோட மேல்புறத்துல, கீழ்ப்புறத்துல இல்லை, மேல்புறத்துல வேணா நம்ம கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணலாம். எந்த ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு லைட் மசாஜ் அது பண்ணும்போதே அதுல ஏதாவது புண்கள் இருந்தாலும் அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வறண்ட தோள்கள் வெடிப்பாகி அப்புறம் தானே புண்கள் உருவாகுது. அப்ப நீங்க இந்த ஃபுட் கேர் ப்ராப்பரா டெய்லி கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பா விரல்களுக்கு இடையிலலாம் ரெகுலரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ வேணாலும் புண்கள் ஏற்படலாம் நியூரோபதி இருந்துச்சு அப்படின்னா. ரெகுலர் ஃபுட் கேர் ரொம்ப முக்கியம்.
சரியான காலணிகள் மிக மிக முக்கியம். நம்ம அணியக்கூடிய காலணி உரசிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமும் ட்ரை ஆகி புண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஷூ டைப்ல, கட் ஷூ டைப்ல அந்த மாதிரி காலணிகள் யூஸ் பண்ணுங்க. விரல்களுக்கு இடையில ஒரு ஹோல்டு இருக்கிற மாதிரி செப்பல் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்படி தவறி புண்ணு வந்துச்சுன்னா அது சின்ன புண்ணா இருந்தாலும் பயங்கர கேர்ஃபுல்லா கவனிங்க. ஒரு பெரிய ஃப்ராக்சர் ஆன மாதிரி ஃபுல்லா கவனிச்சு அது ஆடுற வரைக்கும் நீங்கள் கரெக்டான சரியான கவனிப்பு கொடுக்கணுங்க, புண் பொறுத்த வரைக்கும் நியூரோபதி இருக்கிறவங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, ஏஐ பேஸ்டு அப்ளிகேஷன். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த ஏரியாவில் காமிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியுது. இப்போ நியூரோபதிக் பெயின் வந்து ஒருவேளை அல்சராக மாறுமா மாறாதா அப்படிங்கிற டிடெக்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஆப்புகள் இருக்குது. அதோட லிங்க் கீழே தரேன், அந்த ஆராய்ச்சியோட லிங்கையும் நான் கீழே தரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு விதமான டீப் லேர்னிங் டூல்ஸ் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஒருவேளை புண்ணு வந்துட்டாலும் இப்பெல்லாம் வந்து ஹைட்ரோஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணப்படுது. அதாவது கடைசி கட்டம் வந்து சர்ஜிக்கல் டீகம்ப்ரெஷன். அந்த நரம்புகளை லைட்டா கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வலி குறையும்ல, அதான் கடைசி கட்டம் நம்ம அந்த வலியை குறைக்கிறதுக்கு. ஆனா ஹைட்ரோஜெல் அப்படிங்கிற புது விதமான விஷயங்கள், புதிய டெக்னாலஜிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ப்ராபப்லி ஃபியூச்சர்ல நிறையவே வைடா யூஸ் பண்ணப்படும் நினைக்கிறேன் ஹைட்ரோஜெல்ஸ். அப்புறம் HIF1 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இங்க அந்த அளவுக்கு வரல. இது வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், நரம்பு டேமேஜ் ஆகிறதே ஃபர்ஸ்ட் நரம்புகளை பாதுகாக்கிறதுக்கு டைரக்டா நரம்புகளுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் இப்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த பெயின்ங்கிறது ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ப்ராப்ளமாவே மாறிடுதுங்க, மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. இது குறையவே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன், மனசோர்வு உருவாகுது. அது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இல்ல, இதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரி பல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படிங்கிறது உங்க எண்ண ஓட்டங்கள் அதை வந்து மனசோர்வு இல்லாம பாத்துக்கிறதுக்கு உண்டான கவுன்சிலிங் டெக்னிக்ஸ். இது வந்து தேவைப்படுங்க. சில பேருக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த பிரச்சனையினால ரொம்ப டல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு CBT உதவிகரமா இருக்கும். ஆக மொத்தம் இந்த வீடியோவில் இந்த கால்பாத எரிச்சல் அதற்குண்டான மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியா காம்ப்ரிஹென்சிவா இந்த வீடியோவில் டீல் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பா பிரச்சனை இருக்க மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப